ஹாய். ஸோ இன்றைக்கி ஒரு தாட். நம்ம யூஸ்வலாக வி ஆல் நோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம. ஸோ வி ஆர் வாட் வி கன்சியூம். ஸோ இது ஃபுட்டுக்கு நமக்கு எப்போவுமே தெரியும். பிகாஸ் நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம ஜங்க் சாப்பிட்டா நம்ம ஹெல்த் மோசமாகும். அதோட ரெப்பர்கஷன் எப்போயுமே நம்மளோட பாடியில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் கன்சியூமிங் நான் இன்றைக்கி மீன் பண்ண வருது, இட்ஸ் நாட் ஃபுட். இட்ஸ் அபவுட் வாட் வி கன்சியூம் டிஜிட்டலி. நம்மளோட சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நம்மளோட புக்ஸ், நம்மளோட த மூவிஸ் வி வாட்ச், த கைண்ட் ஆஃப் கான்டென்ட் இன் ஜென்ரல், வாட் வி கன்சியூம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த தாட் எனக்கு வந்ததோட ரீசன் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவர் என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் மீ ஸ்டார்டிங் த சோஷியல் மீடியா, restarting my social media journey. And அதை குறித்து பேசிட்டு he was giving me some ideas on நீ இதை குறித்து பேசலாம், அதை குறித்து பேசலாம் அப்படின்ட்டு லிட்டரலாக அந்த சந்திரமுகி மூவியில் ஒட்டியான காசுமாலா அப்படின்னு எக்ஸைட் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் இந்த டாபிக் பேச அந்த டாபிக் பேச. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் கூட பேசும்போது நான் நிறைய டாபிக்ஸ் அந்த மாதிரி தான் அவர் பேசுவார். ஐ லவ் ஹிஸ் கான்வர்சேஷன்ஸ். பேச விட்டுட்டு கேட்டுட்டு இருப்பேன். பிகாஸ் அவர் ரொம்ப நிறைய படித்து பெரிய ஒயிட் காலர் ஜாப்ல இருந்து அப்படிலாம் கிடையாது. பட் ஹீஸ் இன் அ ஜாப் வேர் ஹி நீட்ஸ் பீப்புள். அண்ட் அவர் என்கிட்ட நான் கேட்டேன், என்ன வை ஹவு அப்படின்னு கேட்கும்போது ஹி யூஸ் டு சே ஐ நீட் பீப்புள் அண்ட் ஐ வாண்ட் டு பிளெண்ட். அது அங்கே நான் ஒரு ஸ்டூப்பிடாக ஐ டோன்ட் வாண்ட் டு லுக். அதனால நான் என்னை நாலேஜ் அப்டேட் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த நாலேஜில் அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். அவருக்கு நிறைய ஹிஸ்ட்ரி தெரியும். லிட்டராக ஸ்கூல் புக் எல்லாமே தெரியும். நீ ஹிஸ்ட்ரி, லாங்குவேஜ், அவர் தமிழன் கூட கிடையாது. பட் ஆனால் அவரோட தமிழ் லிட்ரேச்சர் ஆர்வம் அவ்வளோ செமையாக இருக்கும். சில விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட ஒரு ஒரு பேசணுன்னா கூட ரொம்ப லாஜிக்கலாக ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பாரு. ஸோ நான் கேட்டேன், என்ன நிறைய புக்ஸ் படிப்பியா அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு புக்ஸ் படிக்க அவ்வளவா டைம் இருக்காது. அண்ட் பட் ஐ கன்சியூம் அ லாட் ஆஃப் பாட்காஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் யூடியூப் வீடியோஸ். ஸோ நம்மளோட மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் அண்ட் கன்சியூமிங் ரேண்டம் கண்டென்ட், அது நம்மளை மெஸ்அப் பண்ணது நம்மளுக்கு தெரியறது கிடையாது நிறைய நேரத்தில். ஸோ உங்களை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர் எந்த கண்டென்ட்டுக்கு இருக்கோ அதை நீங்கள் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் இப்படி கூட சொல்லலாம். நீங்கள் சின்ன குழந்தையாக வளரும்போது உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. பட் ஒரு ஏஜ் வந்த பிறகு அவங்க கொடுத்த நியூட்ரிஷியஸ் ஃபுட் மட்டும் நமக்கு பத்தாது. கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிட்றோம், சரி அம்மா என்னை நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்லட்ஸ்லாம் கொடுத்து சின்ன வயசில் வளர்த்துட்டாங்க, அதனால நான் இன்னைக்கு ஃபுல்லாக டெய்லி ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா உங்கள் ஹெல்த் என்ன ஆகும்? த சேம் திங். நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் வளர்ந்துருப்பீங்க, நல்ல ஒரு கம்யூனிட்டி ஃபெலோஷிப் எல்லாம் இருந்திருக்கும். பட் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இப்போவும் இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். அப்போ தான் உங்களோட மைண்ட் கரெக்டாக யோசிக்கும். ஸோ ஒன் quote which I read, I really loved and I would like to share it with you. So, okay, what you consume consumes you. What consumes you controls your life. So நம்மளோட control of our entire life lies on what we consume. So with this thought, I am saying bye. We'll meet later.